சித்தர்களுக்கு வந்து நீங்கள் கோவில் கட்டி சாமி கும்பிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம். இது வந்து எப்படி சாமி உங்களுக்கு தோணுச்சு சித்தர்களுக்கு வந்து இந்த மாதிரி கோவில் கட்டி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு? உலகத்தில் ஞானிங்க மாதிரி உண்மையை பேசணும் யாரும் கிடையாது. மனிதர்கள் வந்து எல்லா மனிதரும் உண்மை பேசுறதால உண்மை பேசுறான்னு நம்பிடாதீங்க. ஆனால் மகான்கள் வந்து பொய்ன்ற பக்கமே அவங்க போறது கிடையாது. ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் என்னன்னா மனிதனோட சேர்ந்து வாழல. ஏன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம், இவங்க கூட சேர்ந்தா நம்மளையும் கெடுத்துருவானோ அப்படின்ற பயத்தால மனிதனை விட்டு விலகி வாழ்ந்தான். ஆனா மனிதனுக்கு என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இப்ப சாதாரணமா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். கிறிஸ்துவ மதத்துல இயேசுநாதர் ஒரு பெரிய மகான். அந்த மகான் தோன்றி அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எழுதினார். ஆனா அந்த மக்கள் கடைபிடிக்கல. அவங்க வாழ்க்கைக்கு தேவையோ அதை தான் கடைபிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் ஒரு 4 முழம் துண்டு மேலே ஒரு 4 முழம் துண்டு போட்டுன்னு ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுக்கின்னு அவர் வாழ்நாள் ஃபுல்லாக தள்ளினார் 33 வயசு வரைக்கும். ஆனால் எந்த கிறிஸ்துவன் அந்த மாதிரி இருக்கிறான்? இல்லை. இவன் ஷூ போட்டுக்கிறான், சுனா போட்டுக்கிறான், பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறான், இன் பண்ணிக்கிறான். கேட்டால் கால கோளாறு, காலத்துக்கு இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நீ அந்த கடவுள் வழிபாட்டில் இல்லை, உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீ வாழற. இது எல்லா மதத்திலையும் இது உண்டு. எல்லா மதத்திலையும் ஒரு அற்புதங்களை சொல்லி வச்சுட்டு போய்க்கிறாங்க மகான்கள். ஆனா அந்த அற்புதங்களை இந்த மனிதனால அறிஞ்சிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. அந்த மாதிரி பொய்யில்லாத விஷயத்தை பேசினவங்க மகான்கள். அப்ப சித்தர்களும் இறைவனும் ஒண்ணுமா சாமி? ஆமாமா. அவங்க வந்து பொய்ன்றதை இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடாது. சொல்றார் அகஸ்தியர், வைத்து பிழப்புக்காக பொருள் பொறிக்க வருவான் பாவி, காசியில் 7 நரகு அவனுக்கு காத்திருக்கிறது அப்படின்றான். இந்த ஆன்மீகம்ன்ற பேர்ல பொய் சொல்லி பொழப்பு பணம் பறிக்கிறதுக்கு வருவான், அவனை நம்பாத. ஆனா அவனுக்கு காசில 7 நரகம் காத்துங்குது அவனுக்கு அப்படின்றாரு. அப்போ ஞானிகள் எப்போ தோன்றினா அப்பவே போலிகளும் தோன்றிட்டான். இந்த சித்தர்கள் ஞானிகள் இல்லைன்னா மனிதனுக்கு கடவுள் தெரியாது, கடவுளை பத்தியும் தெரியாது. அப்ப சித்தர்கள்ல வந்து நம்ம வந்து கடவுள் மாதிரி தான். ஏன்னா பல மகான்கள் உடலை விட்டு உடல் விழுந்தது, ஆன்மா சுகம் பெற்றது, இறைவனோட கலந்தது. ஆனா சித்தர்களுக்கு இந்த உடல் கூட விழல. உடலே விழாம அதுதான் காய கல்பம்னு, அந்த உடலே கல்பமா ஆக்கிட்டாங்க, உயிரும் உடலும் ஒன்னாக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆக்கினது ஒரு 300 வருஷத்துக்கு முன்ன வள்ளலார் ஆக்கினார். ஒரு 1100 வருஷத்துக்கு முன்ன பட்டினத்தார் ஆக்கினார். ஒரு 1100 வருஷத்துக்கு முன்ன உஜினி நாடு, மத்திய பிரதேசத்தில் பிறந்த உஜினி நாட்டில் பிறந்த பத்திரகிரி ஆக்கினார். மீதி மகான்கள்லாம் உடல் விழுந்தது. ஆனா ஆன்மா எங்கிருந்து வந்ததோ அங்க போய் சேர்ந்தது. இது சேர்ந்ததான் முக்தி மோட்சம்ன்றது. அது இயேசுநாதரா இருக்கலாம், நபிகள் நாயகமா இருக்கலாம், இல்ல மகான்கள் இந்து மகான்களா இருக்கலாம். இந்து, கிறிஸ்துவ, முஸ்லீமு இதெல்லாம் நீயா வச்சுக்கிறது தான். இயற்கையில உண்டா? பிறக்கும் போது ஒரு குழந்தைக்கு கடவுள் வந்து காப்பாற்றுவார்னு போட்டு வைப்பியா? இல்ல கடவுள் வந்து காப்பாற்றுவார்னு அது இருக்குமா? உடனே அழுவோம். அது ஏன் அழுவுது? ஏதாவது கரிச்சிட்டு அழுவுதா, பசிக்கு அழுவுதான்னு தாய் புரிஞ்சுக்கிறான். அப்ப தாய் ஓடியாந்து பால் கொடுக்குறான். உணவு தான் கடவுள். அந்த பருவத்துல கடவுளே தெரியாது அதுக்கு. அதனால்தான் சொன்னேன், சக்தியா பிறகுறான், ஜீவனா வளர்றான், மனமா வாழறான், பெணமா போறான். 6 அறிவுன்னு ஏமாத்தின்னு இருக்கிறோம் உலகத்துல. நமக்கு 6 அறிவு கிடையாது, அந்த மகான்களுக்கு தான் 6 அறிவு. ஏன்னா 6 அறிவு உள்ளவனுக்கு வேற்றுமை கிடையாது, எந்த உந்துன்னு கிடையாது. உலகமே அவன் தான், உலகமே நான் தான் வாழ்ந்தவன் 6 அறிவு மனிதன். என் வீடு, என் குடும்பம், என் சொந்தம், என் பந்தம்ன்றவன் 6 அறிவு இல்லை, 3 அறிவு தான் அவனுக்கு. அப்ப அந்த 3 அறிவோட வாழற மனுஷங்கிட்ட வேற்றுமைகள் இருக்கும், மகான்கிட்ட வேற்றுமை கிடையாது. இந்த சித்தர்களும் இந்த மகான்களும் பிறக்கலன்னா இந்த மனிதனுக்கு கடவுளை பற்றி தெரியாது. ஏன்னா கடவுளை கண்டவங்க அவங்க, கடவுளோட உறவாடினவங்க அவங்க. ஆனா மனிதனுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மனிதனால அடைய முடியல. ஏன்னா இவன் ஆசை, பாசம், காமம், இந்த 3 இவனை கவிகின்னு மாயை திரையில மாட்டிக்கின்னு முழிக்கிறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார்.
கடல்ல மீன் பிடிக்கிறான், வலை வீசுவான் மீனவன். ஆனா அந்த வலை இறங்கிறதுக்குள்ள சில மீன்கள் வலை கீழே தப்பிச்சு போயிடும், சில மீன்கள் வலையில மாட்டிக்கும். மாட்டிக்கிற மீன், சில மீன்கள் என்ன பண்ணும், சும்மா இருக்காது, மாட்டிக்கின்னு தூக்குனா கூட எகிரி குச்சி அந்த வலையை எப்படியாவது கீழ்ச்சிக்கின்னு தப்பிச்சு போயிடணும்னு நினைக்கும். சில மீன்கள் மாட்டிக்கணும், நம்ம சட்டிக்கு தான் போக போறோன்னு பட்டும் கிடக்கும். இன்னைய மனுஷன் சட்டிக்கு போற மாதிரி பட்டும் கிடக்குறோம், தப்பிச்சு போகணும்னு நினைக்க மாட்டான். அந்த தப்பிச்சு போகணும்னு சொல்லி கொடுத்ததான் அந்த மகான். எப்படி எல்லாம் தப்பிக்கணும், எதெல்லாம் வழி உனக்கு. இந்த உலகத்துல எந்த கடவுளும் கிடையாது உனக்கு உயிர்னு ஒண்ணு இல்லைன்னா. 400 வருஷம் வாழுது ஆமை, எந்த கடவுளை கும்பிட்டுது? காட்டுல மரம் செடி கொடி முளைக்குது, அது எந்த கடவுளை கும்பிடுது? காட்டுல இருக்கிற மிருகங்கள் எந்த கடவுளை கும்பிடுது? ஆனா 400 வருஷம் 500 வருஷம் 300 வருஷம் 200 வருஷம் வாழுது. உழுந்து உழுந்து கும்பிடுற மனிதன் கடவுளை 10 வயசுல செத்து போறான், 5 வயசுல செத்து போறான், 50 வயசுல செத்து போறான். இது என்ன கடவுள் கொள்றாரா? கடவுளுக்கு அதுவா வேலைன்னா அது இல்லை. கடவுள் ஜாதிக்கு ஒரு கடவுள் கிடையாது, மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது, நாட்டுக்கு ஒரு கடவுள் கிடையாது, இனத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது. உலகத்துக்கு ஒரே கடவுள், அது பேரொளி. அதுக்கு ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் கடந்ததான் கடவுள். மதத்துக்குள்ள நிற்கிறது மத வழிபாடு, ஜாதி வழிபாடு, குல வழிபாடு, இது நடக்கும். ஆனா கடவுள் வழிபாடு நடக்காது. கடவுள் வழிபாடு உள்ளவனுக்கு இதெல்லாம் கடந்து போனாதான் கடவுள் வழிபாடு. அப்படிப்பட்ட கடவுள் வழிபாட்டை காட்டி கொடுத்தவங்க இந்த மகான்கள், சித்தர்கள். அதனால இந்த சித்தர்களுக்கு இவங்களை மறந்துடக்கூடாது. உலகத்துல எங்கேயுமே இது வரைக்கும் கட்டாத விஷயத்தை நம்ம செய்துக்கிறோம். 1.5 கோடி ஆச்சு, யாரும் இது வரைக்கும் உலகத்துல செய்ததில்லை. அப்படி கடவுளை காட்டி கொடுத்து நம்ம வாழறதுக்கு வழிவகுத்து கொடுத்த மகான்களை நம்ம இந்த உலகம் மறந்துடக்கூடாது. ஒரு ஆசிரமத்தில் போனா என்னமா அவன் குடும்பத்தை சார்ந்த மாதிரி ஒரு மகானை, எங்க மகானு எங்க குரு அப்படின்ட்டு அவனை வரைக்கும் வச்சுக்கிறான். ஒரு மகானானவன் அவன் உலகத்துக்கு சொந்தம், வீட்டுக்கு சொந்தமோ மதத்துக்கு சொந்தமோ ஒரு ஆசிரமத்துக்கு சொந்தமோ கிடையாது. இதை இந்த ஆசிரமத்தில் இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை, இன்னுமா அவங்களுக்கு தான் உரிமையான மாதிரி நினைச்சுக்கிறது. அது இருக்கக்கூடாதுன்னு காட்டுறதுக்காக தான் மேலே 18 சித்தர்கள் சிலையை கட்டினேன், கீழே 18 மகான்கள் சிலையை கட்டினேன். ஏதோ இன்னைக்கு உங்ககிட்ட பேசினுக்கிறேம்மா. ஒரு மனுஷனுடைய பிறப்பால் உயர்வு தாழ்வு நீங்க எப்படி சாமி பாக்குறீங்க? மனுஷன்ல பிறப்புல உயர்வு தாழ்வே கிடையாதும்மா, அவன் மனசுல தான் உயர்வு தாழ்வு. பிறந்தவன் காலால நீ வளர்ந்த, யாரும் தலையாலையும் பிறக்க முடியாது, யாரும் வாளாலையும் பிறக்க முடியாது. எல்லாம் அம்மாவோட தாயினுடைய யோனியில தான் பிறக்க முடியும். இந்த நெத்தில போனா, வாயில போனா, மூக்குல போனா, இதெல்லாம் கற்பனை கதைகள். ஒரு உயிர் மனுஷன்ல இருந்து மற்ற ஜீவராசி வரைக்கும் பிறப்பு எடுக்கணும்னா பெண்ணுடைய பிறப்பு குழியில தான் பிறப்பு உண்டாக்கும். அந்த பிறப்புல பிறந்த மனுஷன் யாருமே எந்த இதுவுமே உயர்ந்தது கிடையாது, தாழ்ந்தது கிடையாது. ஆனா மனுஷனுடைய மனசுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி பணக்காரன் ஏழை இதெல்லாம் உருவாக்கிக்கணும். இவன் பிறக்கும் போது அது குழந்தை, நான் பணக்காரன் தெரியுமா, உயர்ந்த ஜாதின்னு தெரியுமா, எது தெரியும்? அது எங்க வளருதோ அந்த மதம், எங்க வளருதோ அந்த ஜாதி, எங்க வளருதோ அந்த குலம், அப்படி வளர்ப்புல வளர்றதை தவிர இயற்கையில கிடையாது. இயற்கையில இறைவனுடைய படைப்பு மனிதன். இப்ப ஆத்மாக்களுக்கு அந்த ஜாதி மதம் எது இருக்காது? கிடையாதுமா, ஆத்மாவுக்கு ஜாதி மதமே கிடையாது. ஆனா மனசுக்கு ஜாதி மதம் இருக்குது. ஏன்னா ஆத்மாவனுடைய குழந்தை தான் மனம். மனத்தினுடைய நிலை என்னன்னா, தாயினுடைய தகப்பன் தாய்கிட்ட புணரல் பண்ணும் போது அந்தகரணம்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. அந்த அந்தகரணம் என்ன அப்படின்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4 ஏற்படும் போது தான் ஒரு தாய்கிட்ட புணரல் பண்ண முடியும். அந்த புணரல் பண்ணும் போது அந்த தாயினுடைய கருவுல விழுந்தது அந்த அந்தகரணம் தான். அப்போ அதுக்கு வேற எதுவும் இல்லை. ஆனா அந்த தாயினுடைய கருவுல விழுந்த அந்த அந்தகரணம் உருவாக 5 பஞ்சபூதங்களும் கூட உருவாகும். அது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. இந்த 5 சேர்ந்துக்குன்னு இது சொல்லுது நான் முன்ன வந்தேன், அந்தகரணம் சொல்லுது நான் முன்ன வந்தேன். அப்போ இந்த அந்தகரணனுடைய நிலை என்ன அப்படின்னா, மனம் ஒரு பாஸ் மாதிரி, அது எந்த வேலையும் செய்யறதில்லை. இந்த 3 சித்தம் புத்தி அகங்காரம் அடியாட்களை வச்சுக்கிட்டது. அப்போ புத்தி சொல்லுது இது பாரு ஒருத்தர் பணம் எடுத்தும் போறாரு அப்படின்னு. சித்தம் சொல்லுது அறிவு, சித்தம்னா அறிவுன்னு அர்த்தம். நமக்கு எதுக்கு அவர் எடுத்தும் போறாரு, அவர் பண்ணிட்டு அவர் எடுத்தும் போறாரு.
அகங்காரம் சொல்லுது, நீ போடுங்கிறியா நான் போடுங்கட்டா, இல்லைன்னா நான் பொடிங்கன்னு வந்துடுறேன் பண்ணு பொடிங்கன்னு வந்து. ம். அப்போ அகங்காரத்தினுடைய நிலை என்ன? நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும்.